தனுசு ராசினாவே ஒரு சில போராட்டத்துக்கு பிறகுதான் வெற்றி அப்படிங்கிறது விதி. ஆனா இன்னைக்கு வரையும் பல பேருடைய வாழ்க்கையில போராட்டம் மட்டும்தான் போயிட்டு இருக்கே தவிர வெற்றிங்கிறது நாங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லை சார். ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வீக சொத்துக்கள். இதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில தடங்கல்கள் அழகா சரி பண்ணி சொத்துக்கள் மூலமா இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பீங்க. தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் பூமிகள் அமையறதுல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பூமிகள் அமைஞ்சாலும் அதுல ஏதோ ஒரு வில்லங்கம், தான் கெட்டாலும் தன்னுடைய குழந்தைகள் நல்லா வாழணும்னு நினைப்பீங்க. ஆனா கடந்த காலகட்டங்கள்ல நாமளும் நல்லா வாழ்ந்த மாதிரி இல்ல, நமக்கு பிறந்த வாரிசுகளுடைய வளர்ச்சியும் சரியா இல்லைங்கிற மன உளைச்சல் நிறைய தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் அதிசார பயிற்சி பெற்று உச்ச நிலை அடைந்து தனது ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் பலம் பெறுகிறார். அதை தாண்டி 5ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெறுகின்றார். இந்த செவ்வாய் பகவானை உச்ச பலம் பொருந்திய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையின் மூலம் பார்க்கின்றார். இது ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பு. தன்னுடைய ராசிக்கு அதிபதியும் பலம் பெறுகிறார், தன்னுடைய ராசிக்கு 5ஆம் பாவகாதிபதியும் பலம் பெறுகிறார். இந்த இரண்டு கிரகங்களும் பலம் பொருந்துவது தனுசு ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்களை மீறி சாதிக்கக்கூடிய ஒரு பலத்தையும் ஒரு வேகத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். உங்க வாழ்க்கையில நீண்ட நாளா போராடிட்டு இருக்கிறோம் சார் இந்தந்த விஷயங்களுக்கு எல்லாம், ஆனா இது எதுவுமே எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஏக்கமும் இருக்கும் இல்லையா? அத்துணை காரியங்களையும் சரியான முறையில் சரியான நேரத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த குரு பகவான் செவ்வாய் பகவானை பார்க்கின்ற ஒரு தருணம். இந்த அற்புதமான யோகத்தின் பெயர் குரு மங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் உங்க வாழ்க்கையில எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குது, எந்த காலகட்டத்தில் முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சரியாக 38 நாட்கள். இந்த 38 நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது இதுவரையும் தொடர்ந்து போராடிட்டு இருந்த ஒரு போராட்டங்கள் எந்த வகையாக இருந்தாலும் சரி சாதிச்சு காமிச்சிருவீங்க, ஜெயிச்சு மேலே வந்துடுவீங்க. ஏன்னா தனுசு ராசினாவே ஒரு சில போராட்டத்துக்கு பிறகுதான் வெற்றி அப்படிங்கிறது விதி. ஆனா இன்னைக்கு வரையும் பல பேருடைய வாழ்க்கையில போராட்டம் மட்டும்தான் போயிட்டு இருக்கே தவிர வெற்றிங்கிறது நாங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லை சார். ஒரு நிம்மதிங்கிறது எங்களுக்கு கிடைச்சதே இல்லை, ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லவே இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையாலேயே போயிட்டு இருக்கிறோமே தவிர ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல பணங்காசு, நிரந்தர செல்வாக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லவே இல்லை. இப்படிங்கக்கூடிய பல பேருடைய எதிர்பார்ப்பும் ஏக்கமும் உண்டு. ஸோ இந்த தனுசு ராசியில பிறந்து சாதிக்க முடியாம யாரெல்லாம் தடுமாறிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த கால அமைப்பு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகின்றது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 5ஆம் பாவகம் என்பது கௌரவஸ்தானம். தன்னுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே இந்த 5ஆம் பாவகம் தான் கொடுக்கணும் ஒருத்தருக்கு. ஸோ இந்த 5ஆம் பாவகாதிபதி எப்பெல்லாம் பலம் பெறுகின்றாரோ அப்பெல்லாம் சமுதாயத்தில் நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். பல முறை உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல சார் 99% எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சது, ஆனால் சின்ன விஷயத்துல அந்த வாய்ப்பு தடங்களாயிருச்சு. இன்னைக்கு அதெல்லாம் நான் எனக்கு சரியான முறையில் சாதிச்சிருந்தா இன்னைக்கு பெரிய லெவலில் நான் வளர்ந்துருப்பேன், ஆனால் இன்னைக்கு வரையும் அந்த பொசிஷன் என்னால் போகவே முடியல. அப்படிங்கக்கூடிய அந்த தடங்கல்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த தருணத்தில் அந்த தடங்கல்கள் தீரும். குரு பகவான் 5ஆம் பாவகத்தை பாவகாதிபதியை பார்த்தாலும் அல்ல 5ஆம் பாவகத்தையே பார்த்தாலும் இந்த ஒரு அமைப்பு அவங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் பாருங்க, செவ்வாய் பகவானை பார்க்கின்றார். இது ஒரு அதி உன்னதமான ஒரு யோக அமைப்பு. உங்களுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அப்படிங்கிறது மேலோங்கி வரும். குரு பகவான் 5ஆம் பாவகாதிபதியை பார்ப்பதன் மூலம் அந்த தடங்கல்கள் அனைத்தும் தீர்த்து இந்த சமுதாயத்தில் நீங்க யாரு, நீங்க எதுக்காக பிறந்தீங்க, உங்களுடைய வாழ்நாள் லட்சியம் என்ன, நீங்க எதை சாதிக்கணும், உங்களுடைய முயற்சிகளை எப்போ நீங்க பலப்படுத்தணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆக இந்த குருமங்கள யோகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதையை மேலோங்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பாக இருக்கும். அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். 5ஆம் பாவகம் என்பது பூர்வீக
சொத்துக்கள், இதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில தடங்கல்கள் அழகா சரி பண்ணி சொத்துக்கள் மூலமா இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பீங்க. இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் பூமிகள் அமையறதுல. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமிகள் அமைஞ்சாலும் அதில் ஏதோ ஒரு வில்லங்கம், அதில் ஏதோ ஒரு தடங்கல்கள், அதில் ஏதோ ஒரு சிக்கல்கள், இல்லை அதனால் ஒரு ஏமாற்றம், அதனால் ஒரு பொருளாதார சரிவு நஷ்டம். சரி, எங்களுடைய பணம் எல்லாம் ஒரு இடத்துல போட்டோம், அந்த இடம் ஒரு சிக்கலில் இருக்குது, ஒரு கேஸில் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் பார்ட்னர் வகையில் நம்ம ஒரு இடம் வாங்கினோம், அவங்களால எங்களுக்கு ஒரு பிரச்சனை, ப்ராப்பராக எங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் கிடைக்கல. இப்படி வந்து சொத்துக்கள் வாங்குறதுல சிக்கல்கள் இருக்கும். கண்டிப்பாக இந்த தருணத்தில் பூமி சார்ந்து வீடு சார்ந்து இருக்கக்கூடிய அத்துணை சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். அதையும் தாண்டி தனுசுனாவே குருனாவே குழந்தைகள். இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க தான் கெட்டாலும் தன்னுடைய குழந்தைகள் நல்லா வாழணும்னு நினைப்பீங்க. ஆனால் கடந்த காலகட்டங்களில் நாமளும் நல்லா வாழ்ந்த மாதிரி இல்லை, நமக்கு பிறந்த வாரிசுகளுடைய வளர்ச்சியும் சரியா இல்லைங்கிற மன உளைச்சல் நிறைய தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. அவர்களுடைய கல்வி தடங்கள், அவருடைய உத்தியோகம் தடங்கள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த திருமண காரியங்கள் தடங்கள், இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சிகளில் தடங்கள், ஏதோ ஒரு வகையில் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, அதனால நாங்கள் மன உளைச்சல் அடைகிறோம். ஸோ இப்படி ஒரு சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி நாங்கள் சொல்றது எதுவுமே குழந்தைங்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களா செயல்படுறாங்க, அவங்களா ஒரு முடிவு பண்றாங்க, அவங்களா ஒரு காரியத்தை டிசைட் பண்ணி போறாங்க, ஏதோ ஒரு சிக்கல்ல போய் சிக்கிக்கிறாங்க, நம்ம சொல்றதே அவங்க வச்சுக்கிறது இல்லை. அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது ரெண்டு டைப்பா எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் இந்த யோகம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு வரும். ஸோ அதே போல இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க கடந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவல்ல சரிவை சந்திச்சிங்க அப்படின்னா அது பொருளாதாரத்தில். பணம் காசு அப்படிங்கிறத எப்படி நீங்க கண்ணியமா கணக்கு போட்டு கச்சிதமா நீங்க செலவு பண்ணீங்களோ அதுக்கு 2 மடங்கு விரயம் பண்ணியிருக்கிறீங்க. சம்பாதிச்சதை விட அழிச்சது அதிகம். இப்போ அழிச்சது மீது இருந்திருந்தா இருக்கிற பிரச்சனையை நம்ம அழகா சால்வ் பண்ணியிருக்கலாம். சார், நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைச்சா கூட இன்னைக்கு நான் வாழ்க்கையில ரெடியாகி வந்துடுவேன், கொடுத்த பணமும் வரமாட்டேங்குது, வாங்கின பணமும் இங்கே கொடுக்க முடியல, 2க்கு மத்தியில் சிக்கிக்கிட்டு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கிறோம். இந்த நிலை தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. கடந்த ஒரு 7.5 சனி காலகட்டத்தில் ஆரம்பித்த போராட்டம் 7.5 சனி முடிஞ்சும் கூட இன்னும் அந்த போராட்டங்கள் தீரலை. கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார சரிவை இந்த குரு பகவான் உச்சம் பெற்று பார்ப்பதன் மூலம் சரி பண்ணுவார். அதே நேரத்தில் சுப விரயங்கள் இந்த நேரத்தில் நடக்கும். குடும்பத்தில் திருமண தடைகள் இருந்தால் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்கள் வாங்குவீங்க. அதே போல் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அரசியல் அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு யோகம், நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்ராடில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பலவிதமான முறையில் இந்த குருமங்கள யோகம் என்பது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஆக மண்மனை அமைவதன் முதல் பொன்பொருள் தேடுவதன் முதல் மிகப்பெரிய வளர்ச்சிகளும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு யோகம் 38 நாட்கள். இந்த 38 நாட்கள் சரியா உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நீங்க சாதிச்சு அடுத்த இலக்கு நோக்கி நீங்க ஜெயிச்சு வருவீங்க. இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா, திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா. ஏன்னா கோச்சாரப்படி இந்த கிரக அமைப்புகள் எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் கூட அது முழுமையா நமக்கு கிடைக்க பெறுவது திசா புத்திகள் மூலமாகவே. அந்த திசாவும் புத்தியும் நமக்கு சரியா இப்ப இல்லை அப்படின்னா அந்த கோச்சார பலன்கள் முழுமையா நமக்கு கிடைக்கிறதுக்கு விடாது. இந்த ஒரு கால அமைப்பு அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. இந்த அதி உன்னதமான ஒரு யோகம், இந்த யோகத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிறோம்னா நம்ம ஜாதகத்தை நம்ம சரியா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அப்படி துல்லியமா ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், இந்த யோகத்தை நம்ம பலப்படுத்திக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க. உங்களுக்கான பலன்களை துல்லியமா தெரிஞ்சு இனி அடுத்த இலக்கு நோக்கி கண்டிப்பா நீங்க பயணப்பட்டு உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி பாதையை அடைவீங்க. தனுசு ராசி நண்பர்களே, வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நீங்க சாதிப்பீங்க. மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.